அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன தொழில் பண்ணலாம், உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறதா. ஏன்னா ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலுக்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் நீங்கள் தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா முதல் போடாமல் வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாம். ஏஜென்சி அல்லது நிலத்தரகர் அந்த மாதிரி தொழில் பண்ணலாம். முதல் போட்டு பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு வெற்றி தருமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கான அமைப்பு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 10ஆம் இடம் அல்லது ராசியிலிருந்து 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜாதகத்தை பொறுத்தவரை லக்கணம் தான் உயிர், லக்கணம் தான் மெயின். அப்போ லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும் அல்லது பாவி கிரகமாவது இருக்கணும். ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தான் அந்த ஜாதகர் தொழில் அமைப்புக்கு தகுதியானவர். ஆனால் ஒரு சில ஜாதகங்களை பார்க்குறோம், 10ஆம் இடம் காலியாக இருக்குது. இப்போ என்ன செய்யுது, ஜாதகத்தை பார்க்குறோம், 10ஆம் இடத்துல பார்க்க சொல்கிறீங்க, 10ஆம் இடத்துல கிரகம் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் என் ஜாதகத்தில் கிரகம் இல்லை சார், அப்போ என்ன செய்யுது, நான் தொழிலுக்கு லாய்க்கு இல்லையா, தொழில் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. சரி, லக்கணத்திலிருந்து 10ஆம் இடத்துல உங்களுக்கு கிரகம் இல்லை, அப்போ ராசியிலேருந்து 10ஆம் இடத்துக்கு பாருங்கள். சந்திரன் எங்கே நிற்குதோ அந்த இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்த்தா அதில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் அதுலேயும் கிரகம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த 10ஆம் இடம் இருக்கு இல்லையா, 10ஆம் இடத்துக்கு 4, 7, 10 கேந்திரஸ்தானம், இதில் ஏதாவது கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் இருந்தால் அந்த கிரகம் அது அந்த உங்களுக்கு இப்போ 4, 7, 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் இருந்து அப்போ அதுக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய கிரகத்துக்கு உரிய நீங்கள் தொழிலை நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் அதுலேயும் கிரகம் ஒன்றுமே வரலை அப்படின்னா 10ஆம் இடத்து அதிபதி எங்கே நிற்கிறாருன்னு பாருங்கள். உதாரணமாக 10ஆம் இடத்து அதிபதி குருன்னு வச்சுக்கோங்களேன். குரு நிற்கிற இடத்துலேருந்து 10ஆம் இடம், குரு நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே நீட்டே வாங்க. இதில் 1, 4, 7, 10 அதாவது கேந்திரஸ்தானம்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் அந்த கிரகம் நிற்கக்கூடிய பாவகம் அல்லது அந்த கிரகத்திற்கான காரகத்துவத்துடைய தொழில், இந்த தொழில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஜெயிச்சுருவீங்க சார், மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவில் 10ஆம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, என்ன தொழில் நீங்கள் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராசியாக இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். 10ஆம் இடத்துல கிரகமே இல்லை இந்த சொன்னால், இப்போ நம்ம சொன்ன 4 அமைப்புகள்லையுமே உங்களுக்கு கிரகங்கள் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, முதல் போடாத தொழில், எத்தனை தொழில் இருக்கோ, இங்கிட்ட ஒருத்தர்கிட்ட வாங்கி நம்ம முதல் போட வேண்டியதில்லை. ஒருத்தர் சரக்கு வச்சுருப்பார், இங்கிட்ட ஒருத்தர் பையர் அண்ட் செல்லர். நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டராக இருந்து விற்பவர்கிட்டருந்து வாங்குறவருக்கு ஒரு மீடியேட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். அதற்குரிய கமிஷன், தரகு, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? உங்களுக்கு முதலீடே தேவையில்லை. உங்களுக்கு உங்களுடைய வாய் சாமர்த்தியத்தில் நீங்கள் பிழைச்சி முன்னேறிடுவீங்க. இதுதான் இதோடைய அமைப்பு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.